Hi, welcome back to our channel. In this video, I'm going to explain about K-map 4 variables. So, முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. K-mapக்கு முன்னாடி sum of products of sum வந்து யூஸ் அதுக்கான தனி வீடியோஸ் இருக்குது. அது மாதிரி K-map வந்து இன்ட்ரொடக்ஷன் ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க வாங்க. ஸோ TRB Digital Electronics K-map using 4 variables. ஸோ 2 variables நம்ம சிலபஸில் வந்து 4 and 5 இருக்குது. எனிஹவ் நம்ம வந்து 2 வேரியபிள்ஸ் பற்றியும் ஐடியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இது போட்டிருக்கேன். ஸோ 2 வேரியபிள்ஸ் K-map ஃபார் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். சப்போஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தேர் வில் பி 2 power 2. எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குதோ அதை வந்து நம்ம பவரில் போடணும். ஸோ 2 பேஸில் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக 2 தான். ஸோ பவரில் வந்து 2 போடுறோம். அது வந்து நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ 2 power 2 equal to 4 cells in the K-map. ஸோ எக்ஸ் ஒய் எக்ஸ் வந்து இந்த சைடில் வரும், ஒய் வந்து இந்த சைடில் வரும். அதான் வந்து 2 வேரியபிள்ஸ். ஸோ இங்கே 0 1 இருக்கும், இங்கே 0 1 இருக்கும். அதான் 0 அப்படின்னா எக்ஸ் டேஷ் அப்படின்னு அர்த்தம், 1 அப்படின்னா எக்ஸு. இங்கே 0 1 அப்படி இருக்கிறதுனால நம்ம ஒய் டேஷ் ஒய்னு போடுறோம். ஸோ இது ரெண்டோட காம்பினேஷன். இந்த செல்லில் வந்து எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ், இது வந்து எக்ஸ் டேஷ் ஒய். இதில் பாருங்கள் எக்ஸ் டேஷ் ஒய், இதில் வந்து எக்ஸும் ஒய் டேஷும் செய்கிறனால எக்ஸ் ஒய் டேஷ். இது வந்து எக்ஸ் ஒய். இதோ நம்ம 0 0 0 1 0 1 1 0 1 1 அதான் 2 1 0 1 2 3 அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அதோட வேல்யூ வந்து சேம் இதே தான், டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் போட்டிருக்கோம். 0 1 2 3 அந்த செல்லோட வேல்யூ. அதுக்கப்புறமா இதில் வந்து 0 1 ஆக்சுவலாக இப்படி தான் வந்து நம்மளோட ட்ரூத் டேபிள் இருக்கும், அந்த டேபிள் வந்து இருக்கும். அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் தான் இதில் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது இது மாதிரி தான் இருக்கும். எக்ஸ் ஒய் 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அதோட 2 வேல்யூஸும் இந்த சைடில் கொடுத்துருவோம், வேரியபிள் நேமையும். தென் 0 1 0 1 அப்படின்னு இருக்கும். ஸோ 0 0 வந்ததுன்னா இந்த இடம், இந்த செல் வந்து எதை குறிக்குது அப்படின்னா 0 1. இந்த செல் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா 1 0. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா 1 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் 3 வேரியபிள்ஸ். 3 வேரியபிள்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எத்தனை செல்ஸ் வந்து இது பண்ணுவோம், 2 power 3 தட் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ 8 செல்ஸ் வந்து வரணும். அதனால நம்ம மேலே வந்து 4 செல்ஸ், கீழே 4 செல்ஸ், இது மாதிரி வர மாதிரி பண்ணணும். ஸோ இந்த பக்கம் எக்ஸும் ரிமைனிங் 2 வேரியபிள்ஸை வந்து நம்ம மேலே போடுறோம். ஸோ எக்ஸ் டேஷ் எக்ஸ் டேஷ் அப்படின்னா 0 1, இங்கே வந்து 0 0 0 1 1 1 1 0. அதை தான் வந்து 0 0 தான் நம்ம வந்து ஒய் ஜெட்னால ஒய் டேஷ் ஜெட் டேஷ் ஒய் டேஷ் ஜெட் ஒய் ஜெட். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேபிள் பாருங்கள், 0 1 நம்ம அப்படியே போட்டுடுறோம். பட் இதில் பாருங்கள் 0 0 0 1. அடுத்து நம்ம வந்து நம்ம நார்மலாக வந்து 1 0 தான் போடுவோம். பட் வந்து நம்ம இங்கே எதை யூஸ் பண்ணணும், K-mapல கிரே கோட் ஃபாலோ பண்ணோம் இல்லைங்களா, ஒரு பிட்டு தான் வந்து சேஞ்ச் ஆகணும். அதனால் 1 1 அதுக்கப்புறம் 1 0 அப்படின்னு போட்டுறோம். ஸோ அந்த காம்பினேஷன் வர இடத்துல மட்டும் நம்ம 1ன்னு ஃபில் பண்ணுவோம். இதுதான் வந்து 3 வேரியபிள்ஸ்க்கான ஜென்ரல் டேர்ம். ஸோ கம்மிங் டு அவர் சிலபஸ் 4 வேரியபிள்ஸ் K-map வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். கிரே கோட் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். 4 வேரியபிள்ஸ் அப்படிங்கிறப்போ 2 power 4 எத்தனை வரும் மொத்தம், எஸ் 16 செல்ஸ் வரும். ஸோ 2 power 4 வந்து 16 செல்ஸ் அப்படிங்கிறப்போ 0 1 2 3 4 5 6 8 தென் 12 16 செல்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? இதில் வந்து நம்ம ஏபி ஃபஸ்ட்டு 2 வேரியபிள்ஸ் இங்கே போடுறோம், நெக்ஸ்ட் 2 வேரியபிள்ஸ் இங்கே போடுறோம். 0 0 0 1 1 1 1 0 அப்படின்னு யூஸ். அதே மாதிரி சிடி சைடில் பாருங்கள், சேம் அதே தான் 0 0 0 1 1 1 1 0 அது மாதிரி போடணும். இதை மட்டும் நம்ம அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுடுறோம். 1 0வையும் 1 1ஐயும் இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உள்ளே பாருங்கள் 0 1 2 3 வரக்கூடாது, 2 அப்புறமா 3 4 5 6 அப்புறமா தான் இங்கே 7 போடணும். 12 13 14 இங்கே 15. ஆக்சுவலாக வந்து இந்த ஆர்டர் பாருங்கள் 0 1 2 3 வருது. எப்படி நம்ம இங்கே 3டையும் 4த்தையும் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டோமோ, தட் இஸ் 2 இங்கேயும் 3 இங்கேயும் போட்டோமோ, அதே மாதிரி இந்த காலத்தை எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி இந்த ரோஸையும் சேஞ்ச் பண்ணி போடுறோம். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம 4 5 6 7 முடிச்சுட்டு இங்கே தான் 8 வரணும். பட் அங்கே போடக்கூடாது, நம்ம லாஸ்ட்டுக்கு வந்துடணும். இங்கே நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் 8 9 10 11 அப்புறமா இங்கே 12 13 14 இங்கே வரணும். பட் 14 லாஸ்ட்டில் போட்டுட்டு 15 அங்கே போடுறோம். ஸோ இங்கேயும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி கீழே 2 ரோஸும் நம்ம வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணி போடணும். அதான் கிரே கோடு. எதுக்காக அப்படின்னா இங்கே நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, இங்கே 1 0 அதுக்கப்புறம் 1 1 போட்டோம்,
அதே மாதிரி இங்கேயும் 1 0 அதுக்கப்புறமா இங்கே 1 1 போட்டிருக்கோம். அதனால் இந்த 2 ரோஸும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிற மாதிரி கீழேயும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து 4 வேரியபிள்ஸ்க்கான ஜென்ரலான K-map. Gray colored cell of the K-map shown can be addressed using the code word 0101 that which is equivalent to 5 in decimal number. ஸோ இதில் வந்து நம்ம கிரே கலரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம எப்படி இது பண்ணுவோம், ABCD தானே. ஸோ இதை தான் ஃபஸ்ட் எடுக்கணும். 0101 அப்படின்னா அதானே 0101 அப்படின்னா 5. ஸோ அந்த 5 இருக்கிற இடத்துல நம்ம வந்து 1 போடணும். ஸோ அதை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. தட் கரஸ்பாண்ட்ஸ் டு த இன்புட் வேரியபிள் காம்பினேஷன். இது வந்து டெசிமலில் வந்து 5 ரெப்ரசன்ட் பண்ணுது, பைனரியில் வந்து 0101 ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே வந்துட்டு இந்த மாதிரி இன்புட் வேரியபிள் காம்பினேஷனில் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து 0101 இல்லைங்களா. ஸோ 0 அப்படின்னா A பார் B C பார் D. அதே வந்து நம்ம வந்து சமேஷனில் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும், தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் சம்மில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இதை தான் பாருங்கள். ஏ ஏன்னா இங்கே 0 இருக்குது இல்லைங்களா, 0 வந்துன்னா நம்ம ஆப்போசிட்டாக போடுவோம். ஏ பார்னு இதில் போட்டிருக்கோம் அப்படின்னா, அல்லது இதை வச்சே பாருங்கள். இதில் வந்து நமக்கு எப்படி நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோமோ ஸோ ப்ராடக்ட் ஆஃப் சம் சொல்லும்போது ஏ பார் அப்படிங்கிறப்போ ஏன்னு வரும். ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக டாட்டுன்னு நம்ம எடுக்கிறதுனால அதை மாற்றி ப்ளஸ்ன்னு போடுவோம். பி இருக்கும்போது பி பார் ப்ளஸ் சி பார் இருக்கிறதுனால ப்ளஸ் சி ப்ளஸ் டி இருந்ததுன்னா டி பார் அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணி போடணும், காம்ப்ளிமெண்ட்டாக போடணும். டிபெண்டிங் ஆன் வெதர் த இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் சம். சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா இது மாதிரி கொடுக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளஸில் வந்து நம்ம அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி காட்டணும். அதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் பாருங்கள், ஒரு கார்னா மேப் கொடுத்துருக்காங்க. அதோட அவுட் என்ன அப்படின்னா A பார் B பார் CD ப்ளஸ் A பார் BCD ABCD AB பார் CD ABCD பார் C பார் D பார் A ப்ளஸ் AB C பார் D ப்ளஸ் ABC D பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த வேல்யூஸ்லாம் எங்கே இருக்குதோ அங்கே மட்டும் நம்ம வந்து 1 கொடுப்போம். ஏன் அப்படின்னா இது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இல்லைங்களா, ப்ராடக்டோட சம் தான், அதனால தான் அது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ A பார் B பார் CDங்கிறப்போ A பார் B பார் CD அப்போ இந்த இடத்துல 1 போடுறோம். அதே மாதிரி A பார் BCD அப்படிங்கிறப்போ 01111. ஸோ 01111 அப்படிங்கிறது இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணுது. ABCD அப்படிங்கிறப்போ 1111. ஸோ 1111ங்கிறது இந்த இடம். அதே மாதிரி AB பார் CD அப்படிங்கிறப்போ 1011. ஸோ 1011ங்கிறது இந்த இடத்த ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு வேல்யூஸ்க்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம குரூப்பிங் பண்ணுறோம். ஸோ வந்து 4 அட் த மேக்ஸ் வந்து இல்லை 4 தான் வந்து நம்ம கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்குது. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து குரூப்பிங் பண்ணணும். இதில் வந்து நம்ம 2 பண்ணக்கூடாது. ஏன்னா 4 அட் த மேக்ஸிமம் 4 பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதையும் குரூப் பண்ணுறோம், அதே மாதிரி இதையும் குரூப் பண்ணோம். ஸோ இதை குரூப் பண்ணுறோம் அப்படின்னா எது காமன் டேர்ம் நமக்கு கிடைக்கும், CD அதான் CD. இதை குரூப் பண்ணோம் அப்படின்னா எது காமன் டேர்ம் கிடைக்கிது, AB. அதான் அவுட்புட் வந்து AB ப்ளஸ் CD. அதோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் வந்து AB ப்ளஸ் CD. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் A பார் B பார் C பார் ப்ளஸ் இதான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்பிரஷன். அதை வந்து நம்ம இதில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ 0000. ஸோ இதில் கொடுத்துருக்கோம். இது வந்து 0010. ஸோ 0010னா இந்த இடத்துல 1 வரும். தென் 1000 அப்படின்னா இந்த இடத்துல வரும். தென் 1010 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வரும். ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கார்னர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம். அது ஒரு ரூல், அதுக்காக தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த கார்னர்ஸ் எல்லாமே இது நாளையுமே நம்ம ஒரே குரூப்பாக எடுத்துக்கலாம். அதான் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணால் அது வந்து நம்ம எப்படி குரூப் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அதான் இது மாதிரியும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். டைரெக்டாக வந்து இது மாதிரி குரூப் பண்ணுறதை விட இந்த கார்னர்ஸில் வந்ததுன்னா இந்த கார்னரும் குரூப் பண்ணலாம், இந்த கார்னரையும் இதையும் குரூப் பண்ணலாம். அதே மாதிரி 4 கார்னர்ஸில் இருந்ததுன்னா 4ஐயும் நம்ம குரூப் பண்ணலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே எது காமனாக இருக்குது பாருங்கள். பியில் வந்து B பார் காமனாக இருக்குது, CDயில் வந்து D பார் காமனாக இருக்குது. தட் இஸ் இதுக்கும் 0 இருக்குது, இதுக்கும் 0 இருக்குது. இந்த இதில் பாருங்கள் மேலேயும் கீழேயும் பார்க்கும்போது பியில் வந்து ரெண்டுமே 00 இருக்குது. அதனால தான் B பார்
இதில் வந்து என்ன காமனாக இருக்குது, டி வேல்யூ காமனாக இருக்குது, தட் இஸ் 0. அதனால தான் டி பார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதோட மினிமைஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து பிடி பார். நெக்ஸ்ட் பாருங்கள், இது இன்னொரு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் ஒன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா குரூப் பண்ணும்போது பாருங்கள், மேலேயும் இதையும் அதாவது ஃபோல்ட் பண்ணால் நம்மளால் அதை குரூப் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்படி மேலே ஆர் இந்த சைடில் இருக்கிறது அது மாதிரியும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி குரூப் பண்ணும்போது எது காமனாக வருது, இதில் எதுவுமே வந்துட்டு இதில் பாருங்கள், இதுக்கும் எது காமன் அப்படின்னா இந்த ரோ. ஸோ இந்த ரோக்கும் எது காமனாக இருக்குது, பி தான் காமனாக இருக்குது, பட் 0வாக இருக்குது. அதனால் பி பார். இதில் பாருங்கள், எதுவுமே வந்து காமனாக வராது, ஒன்று டிஃபர் ஆகுது. அதனால் இது மட்டும் தான் காமனாக இருக்கிறதுனால த அவுட்புட் மினிமைஸ்டு எக்ஸ்பிரஷன் இஸ் பி பார். நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஒன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுறோம். இப்போ இந்த இடத்துல குரூப் பண்ணும்போது இந்த ஒன்னையும் நம்ம வந்து குரூப் பண்ணுறோம். அதே மாதிரி மேலே இதை நம்ம வந்து சேர்க்கணும் அப்படின்னா இது கூட இதை பண்ணணும். இது ஆல்ரெடி இன்னொரு குரூப்பில் இருந்தால் கூட இதை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு மேட்சிங்காக மேலே வரதையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஒன் தனியாக இருக்க எதுவுமே குரூப் பண்ண முடியாது, அதனால் அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம். ஆக்சுவலாக இந்த ரெட்டு வரதை பாருங்கள், இதில் எது காமனாக இருக்குது ரெண்டுக்கும் அப்படின்னு பாருங்கள், ஏ பி காமனாக இருக்குது, தட் இஸ் ஏ பார் பி பார். இங்கே பாருங்கள் சி பார். ஸோ ஏ பார் பி பார் டி பார், சாரி இதில் வந்து 0 வரதுனால டி பார் வருது. நெக்ஸ்ட் இந்த ப்ளூ பாருங்கள், இதில் எது காமனாக இருக்குது அப்படின்னா ரெண்டுக்கும் பி வந்து காமனாக வருது, அதனால தான் பி பார். அப்புறமா இந்த 0 காமனாக வருது, அதனால் சி பார் டி பார். அதான் இந்த டேர்ம் பி பார் சி பார் டி. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ தனியாக இருக்கிறது இந்த 1 தானே. ஸோ அது எதுக்கெல்லாம் நேரம் வருது பாருங்கள், இந்த டேர்முக்கும் நேரம் வருது. ஸோ ஏபிசிடி அதான் இது. ஸோ தனியாக வந்தாலும் அதை நம்ம வந்து தனியாக இன்க்ளூட் பண்ணிக்கணும். குரூப்புக்குள்ளே வரல அப்படின்னாலும் அதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். இதுவும் ஒரு டைப்பாக வந்து நான் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் வருது. இதில் பாருங்கள், இதையும் நம்ம குரூப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதை குரூப் பண்ணுறோம், இப்படி குரூப் பண்ணி இது பண்ணுறோம். அகெயின் இன்னொரு இதுலேயும் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணாமல் இந்த டைப்பாக பண்ணியிருக்காங்க, அதான் பாருங்கள் இதில் எப்படி வருது. நெக்ஸ்ட் இந்த 2 ஒன்னையும் குரூப் பண்ணியிருக்காங்க, அதான் இப்படி காமிச்சிருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த 2 ஒன்னையும் குரூப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒன்றும் தனியாக இருக்குது, நெக்ஸ்ட் இதுவும் தனியாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை ஆக்சுவலாக இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து தனியாக இல்லை, இந்த லாஸ்ட் 2 ஒன்ஸ் மட்டும் தனியாக இருக்குது. ஸோ இந்த 2 கார்னரில் இருக்கிறத நம்ம தனியாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம்ல, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு அவுட்புட் வந்து மினிமைஸ்டு ஃபார்ம் வந்து இது மாதிரி கிடைக்கிது. இதுக்கான அவுட்புட் வந்து இன்னொரு ஃபார்மாக கிடைக்கிது. ஸோ ஒரே இதுக்கே 2 இதாக கிடைக்கிது, பட் மினிமைஸ்டு ஃபார்ம் தான். இதுலேயும் வந்து 4 டேர்ம்ஸ் தான் கிடைக்கிது, இதுலேயும் 4 டேர்ம்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் அவுட்புட்ஸ் வந்து ஒரே இதுக்கே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கே மேப்பிங் பாருங்கள், இதில் என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ், தட் இஸ் என்னென்ன குரூப்பிங் இருக்கோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து குரூப்பிங் பாருங்கள், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் குரூப்பிங் பண்ணுறதுக்கான என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை தான் நம்ம வந்து ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இந்த ஏங்கிறது ஒரு குரூப், தென் பிங்கிறது இன்னொரு குரூப், சிங்கிறது அகெயின் திஸ் குரூப், டிங்கிறது இந்த டாட்டட் லைன், ஈங்கிறதும் இந்த டாட்டட் லைன் குரூப். ஸோ இது எல்லாமே என்னென்ன பாசிபிலிட்டிஸ் குரூப்பிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ எல்லாத்தையுமே நம்ம ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ அதோட மின் டேர்ம்ஸ் வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த டியும் இந்த ஈயும் இந்த குரூப்பிங் வந்து தேவை கிடையாது, பிகாஸ் வந்து இது வந்து அன்னெசரியான ஒரு இது. ஏன்னா இதில் இருக்கிற 2 ஒன்ஸுமே ஆல்ரெடி இன்னொரு குரூப் கீழே வந்துருச்சு. நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ஒன்ஸுமே ஏதாவது ஒரு குரூப் கீழே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த குரூப்பிங்கே பண்ணுறோம். ஆல்ரெடி இந்த ஒன்ஸ் 2மே வந்து இன்னொரு குரூப்பில் இருக்குங்கிற பட்சத்தில் இதை நம்ம குரூப் பண்ண வேண்டிய நீடு கிடையாது. இப்போ ஏபி அதே மாதிரி தானே இதுவும் இந்த குரூப்பில் இருக்கே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ இந்த ஏங்கிற இந்த குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 1ங்கிறது எந்த குரூப்லேயுமே இன்க்ளூட் ஆகலை. அதே மாதிரி தான் இந்த சிங்கிறதுலையும் இந்த 1 வந்து எதுலேயுமே இன்க்ளூட் ஆகலை. பட் வந்து இந்த குரூப் எடுத்துக்கிட்டு இந்த டாட்டட் லைன் குரூப் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து இதில் இருக்கிற இந்த 1ம் இந்த குரூப்பில் வந்து இருக்குது, பிங்கிற இந்த குரூப் கீழே வருது. இந்த 1ம் சிங்கிற இந்த குரூப்பில் இன்க்ளூட் ஆகிருக்கு.
ஸோ எல்லா ஒன்ஸுமே அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாமே இன்னொரு குரூப்பிங்க்கு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நாட் எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல டிங்கிற குரூப்பும் ஈங்கிற குரூப்பும் ஆர் நாட் எசென்ஷியல் because as the midterms in them are already covered by ABC. ஸோ அதில் இருக்கிறது வந்து ஆல்ரெடி வந்து கவர் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து எசென்ஷியல் கிடையாது அப்படின்னு. ஸோ இதில் எதெல்லாம் எசென்ஷியல் அப்படிங்கிறது ஏபிசி. ஸோ இந்த நாட் எசென்ஷியல் தவிர மீதி இருக்கிறது எல்லாமே எசென்ஷியல் இம்ப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி ஒரு மேப்பிங் கொடுத்துட்டு இதில் எது வந்து ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் ஆஃப் குரூப்பிங் இருக்கோ அது எல்லாமே வந்து ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறமா எதெல்லாம் வந்து அன்னெசரியாக இருக்குது, நாட் எசென்ஷியலாக இருக்குது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ டியும் ஈயும் அப்படின்னா அது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள். ஏபிசி அதுதான் வந்து என்ன எசென்ஷியல் இம்ப்ளிகன்ஸ். ஸோ எசென்ஷியல் இம்ப்ளிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது மாதிரி ரிடண்டன்ட் டேர்ம்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வந்து நம்ம நாட் எசென்ஷியல்னு ரிமூவ் பண்ணுறோமோ தட் இஸ் டி அண்ட் இ அதை தான் வந்து ரிடண்டன்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு கேட் கொஸ்டினில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது மாதிரி மேப்பிங் கொடுத்து எது வந்து இதில் எசென்ஷியல் அண்ட் ப்ரைம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ came up with don't care condition. Don't care conditions are used to replace the empty cell to form a possible grouping of variables. ஸோ எம்டி செல் எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வந்து டோன்ட் கேர்ஸ் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். எம்டி செல் அப்படிங்கிறப்போ மின் டேர்ம் அண்ட் மேக்ஸ் டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. மின் டேர்ம்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மேக்ஸ் டேர்ம்ஸ்க்கு வந்து நம்ம ஜீரோஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது அல்லாத மற்ற இடத்துல வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம டோன்ட் கேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். அது எது வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரிச். நம்ம வந்து மோஸ்ட்லி எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது வந்து எதுக்காக அப்படின்னா நார்மல் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் எதுக்கு சிம்பிள்ஸ் அமங் நார்மல் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கு இடையில இந்த ஆஸ்ட்ரிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எதுக்காக அப்படின்னா டோன்ட் கேர் கண்டிஷன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. இன் குரூப்பிங் ஆஃப் வேரியபிள்ஸ் we can also ignore the don't cares. Don't care conditions are very useful in grouping the variables of large size. Don't care அப்படிங்கிறப்ப அதை நம்ம இக்னோரும் பண்ணிடலாம். ஆர் சம் ஒன்ஸ் ஆர் ஜீரோஸை குரூப்பிங் பண்ணும்போது ஒரு ஒன்னோ ஆர் ஜீரோஸ் வந்து அந்த இடத்துல தேவைப்பட்டது அப்படின்னா இந்த எக்ஸை வந்து நம்ம அதில் ஒன்றுக்கோ ஜீரோவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் லைக் ஜோக்கர். இப்போது ஒரு நம்பர் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதில் நம்ம ஜோக்கர் யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி ஒரு 3 ஒன்ஸ் தான் இருக்குது, நம்ம 4 குரூப்பிங் பண்ணுறோம். 4 ஒன்ஸை வந்து குரூப் பண்ணுவோம். அதில் வந்து ஒரு 1 இல்லை அந்த இடத்துல வந்து டோன்ட் கேர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம ஒன்னாக கன்சிடர் பண்ணி குரூப் பண்ணிப்போம். ஸோ தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மினிமைசிங் அண்ட் எக்ஸ்பிரஷன் வித் டோன்ட் கேர். ஸோ இதை வந்துச்சு நம்ம வந்து ரொம்ப மினிமலாக வந்து டோன்ட் கேர் வந்து மினிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்டைன் வில் பி 2n. இப்போ வந்து n நம்பர் ஆஃப் டோன்ட் கேர்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்டைன் வில் பி 2n. ஸோ இதான் ஒரு டேபிள், ட்ரூத் டேபிள். இதில் பாருங்கள் மின்டர்ம் எக்ஸ்பான்ஷன் எப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4, 5, 7, 8 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் நம்ம வந்து ஒன்ஸை வந்து ஃபில் பண்ணுறோம். அதே மாதிரி மேக்ஸ் டேர்ம்ஸில் வந்து 3, 6, 9, 12, 15 கொடுத்துருக்காங்க. அதிலெல்லாம் நம்ம ஜீரோஸை ஃபில் பண்ணுறோம். ஸோ அது எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருக்கிறது தான் டோன்ட் கேர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதிலே ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க 0, 1, 2 அப்படின்னு. அது வந்து என்ன சிம்பிள் வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டி ஃபார் டோன்ட் கேர். அதுவே வந்து மேக்ஸ் டேர்ம்லேயும் வந்து கேபிட்டல் டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ட்ரூத் டேபிளாக இருக்கும். ஸோ வேர் எக்ஸ் இண்டிகேட்ஸ் டோன்ட் கேர் கண்டிஷன். இந்த டேபிள் வச்சு நம்ம நெக்ஸ்ட் வந்து இது கேமேப் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ அந்த மின் டேர்ம்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா 4 அப்படிங்கிறப்போ இதுதான் நமக்கான அந்த இது 0, 1, 2, 3 அப்படின்ட்டு இதை கே மேப்பிங்லேயும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் வந்து 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 இது மாதிரி வரும். ஸோ 4 அப்படிங்கிறப்போ 4 இருக்கிற இடத்துல நம்ம வந்து 1 போடணும். 5னா 5 இருக்கிற இடத்துல 1, 7னா 7க்கு 1, 8னா 8 இருக்கிற இடத்துக்கு 1 போடுறோம். தென் 10க்கு 1, 11க்கு 1, 13க்கு 1, தென் 14க்கு 1. டோன்ட் கேர் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க 0, 1, 2. ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து எக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ 0, 1, 2 எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி ஃபில் பண்ணிட்டோமா. அகெயின் வந்து மேக்ஸ் டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. மேக்ஸ் டேர்ம் எதுக்கும் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதனால் மேக்ஸ் டேர்ம் இருக்கிற இடத்துலலாம் நம்ம ஜீரோஸ் யூஸ் பண்ணுவோம். மின் டேர்ம் அப்படின்னா தான் 1 யூஸ் பண்ணுவோம். மேக்ஸ் டேர்ம்ங்கிறப்போ 3 இருக்கிற இடத்துல 0, 6க்கு வந்து 0, 9க்கு வந்து 0, வேறஸ் 9க்கு வந்து 0, தென் 12க்கு 0,
15க்கும் 0 கொடுத்துட்டோம். டோன்ட் கேர் இதுலேயும் சேம் தான். ஸோ டோன்ட் கேர் வந்து நம்ம 1ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 0ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் த நெசசிட்டி, நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குரூப்பிங்க்கு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் ஜோக்கர். இப்போ பாருங்கள், நம்ம குரூப்பிங் பண்ணுறோம். 1 வந்து குரூப் பண்ணுறோமா, இப்போ வந்து இதில் ஒரே ஒரு 1 தான் இருக்குது பாருங்கள். இந்த குரூப்பிங் பண்ணும்போது ஆக்சுவலாக அது வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் ஒன்ஸ் வச்சு நம்ம குரூப் பண்ணுறோம். இந்த இடத்துல 0 யூஸ் பண்ணி குரூப் பண்ணுற மாதிரி 2 பாசிபிலிட்டிஸுமே நம்ம காமிச்சிருக்கோங்க அதில். ஸோ வந்து 2 1 தான் இருக்குது. நமக்கு வந்து டோன்ட் கேர் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 1 இருக்குது, இங்கே 2 x இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 2யுமே நம்ம 1 மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஒரு குரூப்பிங்காக பண்ணுறோம். இப்போ இது ஒரு குரூப்பிங் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த கார்னர்ஸில் இது 2லேயும் 1 இருக்குது. அப்போ இங்கேயும் வந்து 1 இருந்தால் நல்லாயிருக்கும். பட் எக்ஸ் தான் இருக்குங்கிறப்ப நம்ம அந்த எக்ஸை வந்து 1 மாதிரி இந்த இடத்துல யூஸ் பண்ணி குரூப்பிங் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வச்சு நம்ம எது காமன் டேர்ம்னு பார்த்து பண்ணிக்க உங்களுக்கே தெரியும். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம 0 வச்சு பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இதில் ஒரு 0 தான் இருக்குது அப்படிங்கிறப்போ இன்னொரு 0க்கு பதில் நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நமக்கு 0 இருந்ததுனா தான் குரூப் பண்ண முடியும். அதுக்கு பதில் எக்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம எக்ஸை வந்து 0 மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அது மாதிரி குரூப் பண்ணி அதுக்கான ஒரு ரிசல்ட். ஸோ இது வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னால ப்ராடக்டாக வந்து நம்ம எழுதிட்டு சம் பண்ணுவோம். இதில் வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம், அதனால் நம்ம வந்து சம் பண்ணி அது வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஒன்ஸ் அகெயின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இன்னொரு டைம் கேட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து கே மேப்பிங்கில் வந்து 4 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தியாச்சு இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வந்து 5 வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.